கூட்டு வராங்க. சரி, இந்த நாள்ல நம்ம லாஸ்ட் வீக் ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் பாகத்தை வாசிச்சோம். இப்ப இன்னைக்கு 2வது பாகம் வாசிச்சிருக்கிறோம். இதை குறிச்சு உங்களுக்கு இதனால சில காரியங்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆமென். நம்ம ஏற்கனவே உபதியா புஸ்தகத்தை பார்த்துட்டோம். அதே போல பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல கூட 2 புஸ்தகங்களை பார்த்திருக்கிறோம். இது 3வது புஸ்தகமாய் இந்த பழைய ஏற்பாட்டுல 3வது புஸ்தகமா பார்க்கணும். தானியல் புஸ்தகத்தை பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? பைபிள் ஸ்டடியில தானியல் புஸ்தகம் பார்த்தோம். அதே போல உபதியா புஸ்தகத்தை பார்த்தோம். அதே போல ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்த்திருக்கிறோம். ஆமென். சரி, இதனால ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களோட கூட பகிர சொல்றேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொன்ன அந்த வரலாற்று பின்னணி அறிந்து கொண்டா மட்டும்தான் உங்களால இது புரிந்து கொள்ள முடியும். ஆமென். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால இந்த காரியத்தை உங்களோட கூட சொல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த புக்குடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்குது, இன்டெக்ஸ்னா உள்ளடக்கம் என்ன இருக்குது, பொருளடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 அதிகாரம் தான். இந்த புஸ்தகத்துல எத்தனை அதிகாரங்க? 2 அதிகாரம். அப்ப 2 அதிகாரம் சேர்த்து வாசிச்சா கூட 10 நிமிஷம் ஆகாது. ஃபாஸ்டா வாசிடலாம் இல்லைங்களா? வாட்சி பார்த்ததுனால சொல்றேன் நான். அப்ப அவ்வளவு வேகமா வாசிக்கலாம். அப்ப அதுல பாத்தீங்க சொன்னா அதுல மொத்தமே 38 வசனங்கள் தான் இருக்கு. எத்தனை வசனங்கள் இருக்குது? 30. முதல் அதிகாரம் எத்தனை வசனம் இருக்குது பாருங்க. 2வது அதிகாரம் 23 இல்லையா? அவ்வளவுதானங்க. அப்போ 38 வசனம் தான் இருக்குது. இப்போ ஒரு புத்தகமே கம்ப்ளீட் ஆயிடுது வாசிக்கும் போது இல்லைங்களா? ஒரு புத்தகத்தை வாசிச்ச மாதிரி இருக்கும். அதுல அநேக செய்திகள் சொன்ன மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்ன உடனே நீங்க சாதாரண புத்தகத்தை சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நீங்க எதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தீர்க்கதரிசின்றவன் அந்த கால செய்தியால அந்த காலத்துடைய ஒட்டுமொத்த செய்தியே தீர்க்க தரிசனமா இருக்குது. அந்த பகுதியை நீங்க 10 நிமிஷத்துக்குள்ள புரிஞ்சு கொள்ள முடியும். எப்படிங்க புரியுதுங்களா? அந்த கால ஒரு செய்தியாளன் அந்த கால ஜனங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை அந்த மனுஷன் மூலமா கொடுத்திருக்கிறாரு. அந்த பகுதியை இதனால உங்களுக்கு காட்ட போறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப கவனிங்க சகோதர சகோதரியே, ஆகாய் அப்படின்ற தீர்க்கதரிசன புத்தகத்துல 2 அதிகாரம் இருக்குது. மொத்தம் 38 வசனம் இருக்குது. ஆகாயின்னு சொன்னா லார்ட்ஸ் ஃபீஸ்ட்னு அர்த்தம். கர்த்தருடைய பண்டிகை. எப்பவுமே யா அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல என்ன அர்த்தம்னு சொன்னா கர்த்தர் அப்படின்றது அர்த்தம். கர்த்தர் இல்ல எகோவான்றது அர்த்தம். ஆகாய் அப்படின்னா ஹாக் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் பண்டிகைன்னு அர்த்தம். அப்ப ஆகாய்ன்ற வார்த்தை கர்த்தருடைய பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பண்டிகை, லார்ட்ஸ் ஃபீஸ்ட் அப்படின்றது அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்போ இதுல பாத்தீங்க சொன்னா இது எப்ப எழுதப்பட்டுச்சு, எந்த காலகட்டத்துல எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சிறையிருப்புக்கு அப்புறம் எழுதப்பட்டுச்சு. சிறையிருப்பு முடிஞ்சு திரும்பவும் வந்த நேரத்துல எழுதப்பட்டுச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்ப எப்படி சிறையிருப்பு பின்னாடி திரும்ப அந்த ஹிஸ்டரிக்குள்ள நான் போறேன், அப்பதான் உங்களுக்கு இது புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப எங்க சிறையிருப்பு நடந்துச்சு கரெக்டா? எரேமியா தீர்க்கதரிசியுடைய காலத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அதை 12 கோத்திரமும் பாபிலோனுக்கு சிறைகளா கொண்டு போகப்பட்டாங்க. ஆல்ரெடி எரேமியா காலத்துக்கு முன்பதாகவே 10 கோத்திரங்கள் அடங்கிய வடராஜ்யம் அசீரியாவால சிறையிருப்புக்குள்ள போச்சு. அதுக்கப்புறம் எரேமியா காலத்துல கிமு 606 வருஷத்துல பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டாரு, இந்த 2 கோத்திரத்தையும் சிறைகளா கொண்டு போயிட்டார். கவனிச்சுக்கோங்க. அப்போ தேவன் எரேமியாவால 25 அதிகாரத்தை சொல்லியிருக்காரு. எரேமியாவால தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரு. நீ பாபிலோன்ல 70 வருஷம் சிறைகளா இருப்பீங்க, திரும்பவும் மீண்டும் உங்களை தேசத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ எரேமியாவோட முடிஞ்சிடுது, அந்த பகுதி முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா சிறை 70 வருஷத்துல எசேக்கியேல், தானியேல் 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. என்ன தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தேசத்துக்குள்ள திரும்பவும் என்ன பண்றாங்க, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்க ஏறக்குறைய 5 மில்லியன் ஜனங்களா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது 42,000 பேர் மட்டும் தான் வராங்க. எத்தனை பேர் வர்றாங்க? கணக்கு கரெக்டா பைபிள்ல இருக்குது. எஸ்ராவிலையும் நெகேமியாவிலையும் எவ்வளவு ஜனங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அடிமைகளா அந்த தேவாலயத்தை உடைச்சி பாபிலோன் ராஜா 3 படையெடுப்புகளை மேற்கொள்றார். யார்? நேபுகாத்நேச்சார். 606 வருஷத்துல ஒரு படையெடுப்போம், 598 வருஷத்துல ஒரு படையெடுப்போம், 586 வருஷத்துல ஒரு படையெடுப்போம். 3 படையெடுப்புகள் இல்லைங்களா? 3 கேப்டிவிட்டின்னுவாங்க. நல்லா கொண்டீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்றதை நீங்க இப்ப புரியாது. பின்பதாக நான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமோ இல்ல பைபிளை குறிச்சு டீப்பா ரெவலேஷனுக்குள்ள போகும்போது இதெல்லாம் சொன்னது உங்களுக்கு அப்ப ஞாபகம் வரும். அதனாலதான் இது இவ்வளவு பொறுமையா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுங்களா? அப்ப அந்த 3 படையெடுப்புகள்ல முதலாவது படையெடுப்பு அப்படின்னா ஒரு இடத்த பக்கத்து நாட்டுல இருக்கிற மன்னன்
அந்த ராஜா வந்து பிடிச்சு அடிச்சு அங்க இருக்கிற கோயில்களை உடைச்சு அங்க இருக்கிற ஜனங்களை எடுத்துட்டு போய் அவங்க தேசத்துல அடிமைகளை வைக்கிறது. இதுதான் படையெடுப்பு. அப்படி கிறிஸ்துவுக்கு முன்பதாக 606வது வருஷத்துலயும் ஒரு படையெடுப்போம். அதே ராஜா அதே கிறிஸ்துவுக்கு முன்பதாக 598 அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா? மைனஸ் பண்ணா 606 598, அதுக்கப்புறம் 586, அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? அந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் ஒரு 4 இல்லையா? 12 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ 3 படையெடுப்புகள் மூலமாக ஒட்டுமொத்த எருசலேம் அழிக்கப்பட்ட போது தேசம் பாழாய் போச்சு. இப்போ ஒட்டுமா அப்ப தேவன் சொல்லிட்டாரு 606ஆம் வருஷத்துல இருந்து 70 வருஷம் அடிமைகளா இருப்பீங்க. ஏன்னா நீங்க தேவனோட வார்த்தைக்கு மீறி மீறி போனீங்க. சாலமோன் காலத்துல இருந்து 10 கோத்திரங்கள் எவ்வளவு பிரிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். 2ஆ பிரிஞ்சிருச்சா? வட ராஜ்யம் 1, தென் ராஜ்யம் சொல்லி பிரிஞ்சிருச்சு இல்லைங்களா? வட ராஜ்யங்கள் 10 கோத்திரம் அடங்கியது வடராஜ்யம். யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் சேர்ந்து தென் ராஜ்யம். இந்த யூதா கோத்திரத்தை தாவீது வம்சம் ஆட்சி செஞ்சு வந்துச்சு. அந்த வடராஜ்யம் ஆகிய அந்த வடராஜ்யத்தை பாத்தீங்க சொன்னா எப்பிராயிம் கோத்திரம் ஆட்சி செஞ்சு வந்துச்சு 12 கோத்திரத்துல. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப ஏறக்குறைய ரெண்டு ராஜ்யங்களையும் 20 ராஜாக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் வடராஜ்யம் 20 ராஜாக்கள் 19 ராஜாக்கள் வரும்போது அது சிறைப்பிடிக்கப்பட்டு அசிரிய சாம்ராஜ்யத்தால சிறைப்பிடிக்கப்பட்டு போகுது. அதே போல தென் ராஜ்யம் 20 ராஜாக்கள் வந்த பின்பதாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால சிறைப்பிடிக்கப்பட்டு போகுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. நீங்க எகைன் இப்ப சொல்லும் போது ஹிஸ்டரி மாதிரி இருக்கும். எகைன் வீட்டுல போய் யூடியூப்ல நீங்க கேளுங்க நான் சொல்ற விஷயம். அப்பதான் வந்து ஒரு விஷயங்களும் புரியும் இல்லைங்களா? அப்போ இந்த நேரத்துல இது சிறைபிடிக்கப்பட்டு போய் 70 வருஷம் சிறைகளா இருப்பீங்க, திரும்ப உங்களை தேசத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு? தீர்க்க தரிசனமா உரைச்சார். அப்போ அந்த 70 வருஷம் முடிச்ச பின்னாடி தேவன் சொன்னபடியே கோரேஸ் அப்படின்ற ராஜா வந்தார். சைரஸ் த கிரேட்னு சொல்லுவாங்க. கோரேஸ் ராஜா யாருன்னு சொன்னா பெர்சிய ராஜா இல்லைங்களா? நேபுகாத்நேச்சார் எந்த ராஜ்யத்துடைய ராஜானா பாபிலோன் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கான ராஜாதான் நேபுகாத்நேச்சார். இந்த பெர்சிய ராஜ்யத்துடைய ராஜாதான் கோரேஸ். அப்போ இந்த பெர்சியா ராஜ்யம் பாபிலோனுடைய ராஜ்யத்தை ஜெயிச்சு ஒட்டுமொத்த பாபிலோனுடைய ராஜ்யத்தின் எல்லா பகுதிகளும் இவங்க எடுத்துக்கினாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகள்லாம் பாபிலோனுக்கு கீழே இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இப்ப யாரு கீழே வந்துருச்சு? பெர்சியர்களுக்கு கீழே வந்ததுனால பெர்சிய ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா அவர் கட்டளை கொடுக்கிறாரு, இந்த பாபிலோன் ராஜ்யத்துல இருக்கிற எல்லா யூதர்கள்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க உங்க தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா 2 நாளாம் புஸ்தகம் 36 சொல்லுது, தேவன் கோரேசுடைய இருதயத்தை சைரஸுடைய இருதயத்தை ஏவனாராம், தேசத்துக்கு போங்க அனுப்பும்படி, தேவாலயத்தை கட்டும்படிக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப தேவாலயத்தை கட்டும்படிக்கு அனுப்பிட்டாரு. அப்படி வரும்போது போனா எத்தனை மில்லியன் போனாங்கன்னு சொன்ன? 5 மில்லியன் போனாங்க. ஆனா ரிட்டர்ன் வந்தது எத்தனை பேருங்க? 42,000 பேர் தான். இதுல என்ன புரியுது? இப்ப நீங்க எப்பவுமே பைபிள்ல பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல 2 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு அடிமைத்தனம், இன்னொன்னு சிறையிருப்பு. 2 விஷயங்கள். ஒண்ணு அடிமைத்தனம், 2வது சிறையிருப்பு. எப்பவுமே எகிப்தியுடைய அடிமைத்தனத்தை நம்ம அதிகமா பேசுவோம், நமக்கு தெரியும். ஆனா நமக்கு என்ன தெரியாது? சிறையிருப்பை பத்தி நமக்கு எப்பவுமே தெரியாது. இது எப்படின்னு சொன்னா, அடிமைத்தனம்ன்றது தேவன் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து என்ன பண்ணாருங்க, விடுதலைக்கு பிசிக்கலா வெளியே கொண்டு வருது சபையை விட்டு. சிறையிருப்புன்றது ஒரு மனுஷன் வாண்டா தனிப்பட்ட பாவங்களையும் அவிசுவாசத்துல இன்னும் மாட்டிக்கொள்ற காரியம். தேவனுடைய பிள்ளையா இருந்து தேசத்துக்குள்ள வந்த பின்னாடியும் இன்னும் கீழ்ப்படியாமையினாலும் அவிசுவாசத்தினாலும் போகும்போது தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த பாவத்து அவிசுவாசங்கள்லயும் ஒரு சில மீறுதல்கள்லயும் ஒரு சில உலகத்தின் காரியங்களை சிக்க வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடுறாரு. அப்படி சிக்க வைக்கிற காரியம் தேவன் ஆல்ரெடி எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. இவங்க அடிமையான விடுதலையாக்கப்பட்ட ஜனம், மீட்புக்குரிய ஜனம், மீட்புக்கப்பட்ட ஜனம். ஆனாலும் தேவனோட வார்த்தையை மீறி போகும்போது இவங்க என்ன ஆயிட்டாங்க? இப்போ சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு 2 மேஜரான ஒரு பெரும்பான்மையான காரியங்கள் இருக்குது. ஒண்ணு அடிமைத்தனம், 2 சிறையிருப்பு. நமக்கு எல்லாருக்கும் எது தெரியும் அதிகமா? அடிமைத்தனம் தெரியும், மோசே தெரியும், யாத்திரை தெரியும். ஆனா சிறையிருப்பை குறிச்சும் அது என்ன நடக்குது, ஆவிக்குரிய மண்டலத்துல எங்க அது பொருத்தணும், நம்ம வாழ்க்கையில எங்க பொருத்தணும்ன்றது தெரியாது. அது தெரிஞ்சா ஒரு உலகத்திலிருந்து வந்த பின்னாடி வந்துருவோம் நம்ம. ஆனா இன்னும் கிறிஸ்துவத்துக்குள்ள ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாம இருக்குது இல்லையா? அதுக்கான ரகசியத்தை புரிஞ்சு கொள்றது, சிறையிருப்பை பத்தி புரிஞ்சுக்கிறேன், அது உங்களுக்கு புரிஞ்சிடும்.
சிறையிருப்பை பத்தி நமக்கு தெரியாததுனாலதான் இன்னும் இதுக்குள்ள ஒரு வெற்றியான வாழ்க்கையை நம்மளால என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. அப்போ தேவன் எல்லாத்தையும் திருஷ்டாந்தங்களா நமக்கு என்ன பண்ணிருக்காரு, வேதத்துல வைத்திருக்கிறாரா இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, 70 வருஷம் நம்ம என்னவா இருக்குது, சிறை இருப்பா இருக்குது இல்லைங்களா? அப்போ எப்படி இது ஆல்ரெடி அவங்க விடுதலையாக்கப்பட்டது ஜனம்தான். எப்படி பெந்தகோஸ்து நாள்ல நியாயப்பிரமாணத்துல சபை விடுதலை ஆக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ 7 சபை காலங்களா சபை என்ன பண்ணிருக்குது, சிறையிருப்புக்குள்ள இருக்குது. விடுதலையாக்கப்பட்டாலும் சிறையிருப்புக்குள்ள போயிருக்குது. இப்ப பிரச்சனை வெளியில இருந்து கிடையாது, இவங்களுக்குள்ள பிரச்சனை எங்கே கிடையாது, வெளியில இருந்து கிடையாது, உள்ள இவங்களே தங்களை என்ன பண்ணாங்க, பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப தேவன் என்ன பண்ணாருங்க, அதையும் கிளியர் பண்ணி நான் உங்களை தேசத்துக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லாரு. 70 வருஷத்துக்கு அப்புறம், அப்படின்னா 7 டெக்கேட்ஸ்க்கு அப்புறம். ஒரு டெக்கான என்ன அர்த்தங்க, டெக்கானா 10ன்னு அர்த்தம். 7 டெக்கேட்னா 7-10 வருடங்களுக்கு அப்புறம், அப்படின்னா 7 சபை காலத்துக்கு அப்புறம் தேவன் திரும்ப கொண்டு வரதுக்கு அடையாளமா இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ என்ன பண்றாங்க, தேசத்துக்குள்ள ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. இதுல வந்தவங்க யாரு, எல்லாரும் வர கிடையாது. என்ன பண்ண கிடையாதுங்க. எத்தனை பேர் வராங்க, 5 மில்லியன் ஜனத்துல எத்தனை பேர் வராங்க, எகிப்துல எத்தனை பேர் வந்தாங்க, 24 லட்சம், எனக்கு 30 லட்சம் வச்சுக்கோங்களேன் இல்லைங்களா? ஆடு மாடுகள்லாம் சேர்த்து 30 லட்சம். அப்போ எகிப்துல இருந்து எல்லாருமே வந்தாங்க. கவனிச்சுக்கோங்க நல்லா, எகிப்துல இருந்து எல்லாருமே வந்தாங்க, பாபிலோன்ல இருந்து எல்லாருமே வரல. இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? உங்களுக்கு புரியும், வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களுக்கு புரியும் நான் சொல்றது. எகிப்துல அவங்க அடிக்கப்பட்டாங்க, அடிமையா இருந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பிசிக்கலான மாம்ச ரீதியான அடிமைத்தனமோ, மாம்ச ரீதியான அடிக்கப்படுதலும், மாம்ச ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துச்சு எகிப்துல. அப்ப அதனால அவங்களுக்கு ரட்சகன் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க, அதனால வந்தாங்க. மீன்ஸ் எப்படின்னா, உலகத்துல இருக்கும்போது வியாதியோ கண்ணீரோ வேதனையோ ஏதோ ஒரு காரியம் இருக்கும்போது கிறிஸ்டியனுக்கு தேவைப்பட்டார். அதனால ஒரு மனுஷனை கூட்டு தேவன் விடுதலை கூட்டு கொண்டு வந்துட்டாரு. ஆனா இப்போ இந்த அடிமைத்தனை எப்படின்னு சொன்னா, மாம்ச ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை. பாபிலோனுக்கு அவங்க போனாங்க இல்லைங்களா? யூதர்கள் எப்பொழுதுமே ரொம்ப ஞானிகள். அவங்க ஒரு இடத்துக்கு உள்ள போனாங்கன்னா அவங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெல் பிசினஸ் மேன்ஸ் யூதர்கள், அதிகமான ஞானிகள். அவங்க ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களா, அந்த பிசினஸ்ல அவங்க தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அது வந்து ஒரு காமெடியா சொல்லுவாங்க. அமெரிக்காவுல பத்தி சொன்னா, நியூயார்க்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய கட்டிடங்கள், ஒரு ஒரு நபர் என்ன பண்ணாரோ, ஒரு யூதர் கடை வச்சிருந்தாரோ, இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். யூதர் என்ன பண்ணியிருந்தாங்க, கடை வச்சிருந்தானா. அப்போ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, 2 பெரிய பெரிய கடைகளை ரெடி பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய பில்டிங், ஹைட்டான பில்டிங் ரெடி பண்ணாங்க. இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. இப்ப இவர் என்ன பண்ணோம், இவர் கடை டல் அடிச்சிருச்சு. இப்ப என்ன எல்லாரும் எங்க போறாங்க, பெரிய பெரிய மால் பெரிய பெரிய கடைகள் பார்த்தா அதுக்குதான் போவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, இந்த 2 கடைகள் இருக்கு இல்லையா, இந்த கடைகள் சென்ட்ரல் தான் இருக்குது. இவர் கடை பேரை மாத்திட்டாரு, பேரை என்ட்ரன்ஸ் அப்படின்னு பேரை மாத்திட்டாரு. அப்போ இந்த 2த்துக்கு என்ட்ரன்ஸ் சொல்லி எல்லாரும் இங்க உள்ள வந்துட்டாங்க. இந்த மாதிரி மூளை ஜாஸ்தி அவனுக்கு, இவர்களுக்கு மூளை ஜாஸ்தி. அப்ப எல்லாரும் எங்க வராங்க, இங்க வராங்க. என்ட்ரன்ஸ் அப்படின்னு, ஓ இந்த என்ட்ரன்ஸ், இப்ப கடை பேரு என்ட்ரன்ஸ், எல்லாம் இந்த கடைக்கு என்ன ஆகுதுங்க. அந்த மாதிரி பிசினஸ் நாலேஜ் உள்ளவங்க. அது மாதிரி பாபிலோனுக்கு போய் அங்க செழிப்பா மாறிட்டாங்க இவங்க. புரியுதா உங்களுக்கு? செழிப்பா மாறிட்டதுனால திரும்ப வர்றதுக்கு யாரும் இங்க தயாரா இல்ல. யார் வராங்கன்னு சொன்னா, அங்க ஒண்ணும் வேலைகளா இருக்காங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் வராங்க. அப்ப அவங்கதான் இப்போ நீங்க எஸ்ராவிலையும் நெகேமியாவிலும் அவங்க பேர்லாம் எழுதப்பட்டிருக்கும். பாபிலோன்ல இருந்து எகிப்துல வந்தவங்களோட பேர்லாம் எழுதப்பட்டிருக்காது, 20 லட்சம் பேரை கவனிச்சுக்கோங்க நல்லா. இங்க இருந்து போனாங்க பாருங்க பாபிலோனுக்கு, அவங்க பேரும் எழுதப்படல. ஆனா திரும்ப பாபிலோனுக்கு தேசத்துக்கு வந்தாங்க பாருங்க, எழுதப்பட்டிருக்காங்க, எழுதப்பட்டிருக்குது பேர்கள். இப்ப இந்த பேர் எழுதப்படுறத குறிச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது பின்புதான் ஒரு ரகசியம் இருக்குது. அது பின்பு ஒரு ரகசியம் இருக்கு. எதுக்கு தேவன் பேரெல்லாம் எழுதி வைக்கிறாரு? எதுக்கு பேர் மென்ஷன் பண்ணும்? இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் என்ன பண்றேன், ஒரு 2-3 பேர் மட்டும் எழுதுறேன்னா என்ன அர்த்தம்? அவங்க அதுதான் விஷயம். தேவன் அவங்களை முன் குறிச்சிருக்கிறாரு. அங்க தெரிந்து கொள்ள அப்படின்ற ஒரு பாகம் அதுக்குள்ள இருக்குது அப்படின்றத தேவன் என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்தி காட்டுறாரு. அப்போ நீங்க எப்போதெல்லாம் பைபிள்ல வந்து ஜீனியாலஜி லிஸ்ட், ஜீனியாலஜின்னா என்ன அர்த்தங்க, ஜீன் அப்படின்னா என்னங்க, ஜீன் அப்படின்னா சந்ததின்னு அர்த்தம். ஜீனியாலஜி லிஸ்ட் பாக்குறீங்களோ, எங்கெல்லாம் அட்டவணை பாக்குறீங்களோ, அதெல்லாம் எதை வெளிப்படுத்தி காட்டுதுன்னா, தேவனுடைய முன் குறித்தலும் முன் அறிவையும் வெளிப்படுத்தி காட்டுது. ஓ பாபிலோனுக்கு போனவங்க அவ்வளவு பேர் போனாலும் இவ்வளவு பேர் தான் நான் திரும்ப என் தேசத்துக்கு விடுதலைக்குள்ள கொண்டு வரேன்.
அப்ப இது எதை காட்டுதுன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள தேசத்துக்குள்ள போற ஜனங்களை சுட்டி காட்டுது இது. புரிஞ்சுங்களா? இப்ப என்ன பண்ணாங்க, இவங்க மெசேஜ் ஆஃப் தி அவருக்குள்ள திரும்ப வந்துட்டாங்க. அப்ப அந்த தேசம்ன்றது மெசேஜ் ஆஃப் தி அவருக்கு அடையாளம். அவங்க ஆதிய பெந்தெகோஸ்தேல வெளியே போனாங்க தேசத்தை விட்டு, திரும்ப இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஏழாம் சபை காலத்துல வந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வரல. இப்ப புரியுதா ஏன் இந்த மெசேஜ் ஸ்பெஷல்ன்ட்டு? எல்லாருமே வரல. வந்த பின்னாடி என்ன நடக்குது பாருங்க. எப்போ வந்தாங்க, நான் இதான் போட்டிருக்கேன், முதலாம் அரசாணை வருது தேசத்துக்குள்ள போகும்படி. முதலாம் அரசாணை கிமு 536 வருஷத்துல. அவங்க போனது 606 போனாங்க. 536 திரும்ப என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. எத்தனை வருஷம் கேப் இருக்கு? எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 606 வருஷத்துல உள்ள போனாங்க. 536 திரும்ப வராங்க. எத்தனை வருஷம் கேப் இருக்கு தெரியலையா? 95 101 70 வருஷங்க. 70 வருஷம் தானே சொன்ன அடிமையா இருக்கிறது. 606 வருஷம் உள்ள போறாங்க. 536 வருஷம் உள்ள வர்றாங்க. 70 வருஷம் அடிமையா இருந்து 70 வருஷம் ஆகும்போது தேவன் என்ன பண்றாரு, அவங்க திரும்ப அனுப்புறாரு. அப்ப முதல் அரசாணை வருது. என்ன அரசாணை? நீங்க போய் தேசத்துக்கு போய் என்ன பண்ணலாம், ஆலயத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஜனங்கள்லாம் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்க கிடையாது. ஏன்னா பணக்காரங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? எப்பொழுதுமே இந்த ஊழியத்திலயும் இல்ல சபை விஷயத்திலயும் இது நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. நீங்க டினாமினேஷன்ல பாக்குறீங்க இல்லைங்களா, ஒரு வீட்டுல வந்து 4 பையன் இருந்தா ஒருத்தன் நல்லா படிப்பான், அவனை இன்ஜினியர் ஆக்கிடு. இல்லைங்களா? கொஞ்சம் சுமாரா படிக்கிறான், சரி நல்லா படிக்கிறான், டாக்டர் ஆக்கிடு. சுமாரா படிக்கிறான், அவனை என்ன பண்ணிடு, இன்ஜினியர் ஆக்கிடு. அவன் மக்காக்குறான், ஊழியத்துக்கு அனுப்பு. என்ன பண்ணு, மக்கா இருந்தவனை யார எங்க அனுப்பு? அப்ப நம்முடைய இயல்பான மனநிலையே நம்ம வாழ்க்கையில மேம்போக்கான இல்ல முக்கியமான பகுதியை, முக்கியமான பாகத்தையே தேவனுக்கு கொடுக்கறதுக்கு மனுஷங்கள் இன்னைக்கு தயாரா இல்ல. அப்போ தேசம் தேசம் தேசம்னு சொல்றாங்க, தேசம் விட்டு வெளியே வந்துறாங்க. அங்க போய் பெரிய பெரிய பில்டிங்ஸை கட்டி அங்க பிசினஸ்ல நல்ல வெல்த்தா இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேசத்துல இன்னும் அந்த எகிப்து அந்த பாபிலோன்ல ஏழ்மையா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நிலம் இல்லாததுனால திரும்ப தேசம் விடுதலையா இருக்குன்னு சொல்லி போய் தயாரா இருக்கிறாங்க. இங்க போய் வந்து இவங்க தேவாலயத்தை கட்டுறது தயாரா இல்ல. அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அப்படியா சரி நான் பணம் கொடுத்துறேன் உனக்கு. இப்படி நம்ம எது கொடுக்க தயாரா இருக்கிறோம், பணத்தை கொடுக்க தயாரா இருக்கிறோம். இல்ல வேற ஏதாவது வாய் திறந்து நல்லா பேச தயாரா இருக்கிறோம். அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணலான்ட்டு. ஆனா பிராக்டிக்கலா இறங்கி தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொன்னா அதுக்கு நம் நேரத்தையும் பணத்தையும் எதையும் கொடுக்கறதுக்கு என்னவா இல்ல. புரியுதுங்களா பிரதர்? அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இதுதான் இன்னைக்கு உலகமா இருக்குது, கிறிஸ்துவ உலகமா இருக்குது. ஆனா பிராக்டிக்கலி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிக்கிறதுக்கு யார் தான் வந்து நிப்பாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல மிகவும் தாழ்த்தப்பட்டு ஒண்ணு இல்லாத ஜனங்கள் தான் வந்து நிப்பாங்க. தேவனுக்கு தெரியும் அது. வெல்த்தா இருந்து உலகத்துல ரொம்ப வெல்த், மணிலையும் மற்ற விஷயங்களும் வெல்த்தா இருக்கிற நபர்கள் வர்றது ரொம்ப கடினம். அப்ப என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்த பின்னாடி ரொம்ப இவங்களே பூரா இருக்கிறாங்க, வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்க. வந்ததுனால அரசாணை வந்து தேவாலயத்தை கட்டலான்னு சொல்லி ராஜாவாலேயே கஜானாவில இருந்து எல்லா பொருட்களும் கொடுக்கப்படுது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணல, கட்டாம ஃபர்ஸ்ட் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தோடனே கொஞ்சம் எதிர்ப்பு வருது. உள்ள வந்தோடனே என்ன வருது, நான் ஹிஸ்டரி சொல்றது, பைபிள்ல நீங்க வாட்சிங்கன்னா தெரியும். எஸ்ரா, நெகேமியாவை, இந்த ஆகாயா, சகரியாவை படிச்சா உங்களுக்கு புரியும் நான் சொல்ற விஷயம். நான் ஹிஸ்டரியா ஃபாஸ்டா சொல்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, 536 வராங்க இல்லைங்களா, வந்து 2 வருஷம் கழிச்சு அஸ்திபாரம் போடுறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? அப்ப 536, 535, 34 அஸ்திபாரம் போட்ட முன்னாடி ஆல்ரெடி 70 வருஷம் முன்னாடி மத்த ஜனங்கள்லாம் வந்து அங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனை பண்ண உடனே இந்த பிரச்சனையை தாங்காம அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்படியே என்ன போச்சு, நிறுத்தி ஏறக்குறைய 15 வருஷம் ஆலயம் கட்டாம இருக்குது. 15 வருஷம் 520 வரைக்கும் ஆலயம் கட்டப்படாம இருக்குது. ஆலய பணி நிறுத்தம் 534 535 இருக்குது. ஏறக்குறைய என்ன பண்றாரு, ஆலய பணி நிறுத்தம். ஏன்னா இவங்க அங்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி அங்க அந்த காலத்துல இருந்த ராஜாவுக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. என்ன லெட்டர் எழுதிட்டாங்க, இவங்க வந்து ஆலயத்தை கட்டுறாங்க, கோட்டையை கட்டுறாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி பிராது பண்ணி இதை ஸ்டே வாங்கிட்டாங்க அந்த லைன்ல, எதுவுமே கட்டாம. அப்ப இந்த ஜனங்களும் பயந்து, ஐயோ நம்ம பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பயந்து தேவாலயத்தை கட்டுறதுக்கு விட்டுட்டு தாங்க வீடுகளை டிசைனா வீடை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரும் வீடை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு, இவங்க இப்படி பண்றாங்களே, நான் அங்க வச்சாலும் இப்படிதான் பண்றாங்க, இங்க கொண்டு வந்தாலும் இப்படிதான் பண்றாங்க. இவங்களுடைய சுய லாபங்களையும் சுய ஆசீர்வாதங்களையும் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு, அப்பதான் தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, இங்க இருக்கிற செருபாபேல் அப்படின்ற தலைவனுடைய ஆவியையும்
யேசுவான்ற ஆசாரியனுடைய ஆவியும் ஆகாய் அப்படின்ற தீர்க்கதரிசியுடைய ஆவியும் இங்க சகரியார்ன்ற தீர்க்கதரிசியுடைய ஆவியும் எழுப்புறார். இது எப்ப நடந்துச்சு? 520 நடக்குது. எத்தனை நடக்குது பாருங்க. ஆகாய் சகரியா அப்படின்ற 2 தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. 2 பேரும் ஜனங்கள்லாம் இப்படியே இருக்கும்போது தேவன் எப்பொழுதுமே என்ன பண்றாரு? ஒரு காரிருள், சத்தியத்தின் காரிருள் இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஜனங்க மத்தியில அனுப்பி அங்க வார பிரகடனம் பண்ணி ஜனங்களை தட்டி எழுப்பி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசி திரும்ப ஆலயத்தை கட்டுறதுக்கான வேலையை கொண்டு வர்றார். அந்த வேலையை செய்யறதுக்கான புத்தகம் தான் இந்த புத்தகம். புரிஞ்சா உங்களுக்கு? ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் எதுக்காக புரிஞ்சுங்களா? இதே சேம் டைம்ல இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தான் என்னவா இருக்கிறார்? சகரியாவா இருக்கிறார். இங்க போட்டிருக்கா ஆகாய் சகரியா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பைபிள் இந்த இதுல காட்டினேன், உங்களுக்கு மேப்ல காட்டினேன். இந்த நான் காட்டுறேன் பாருங்க ஒரு செகண்ட். இந்த புத்தகங்கள் பைபிள் புத்தகத்துல எப்படி இருக்குதுன்றதை காட்டினேன் உங்களுக்கு நான். இங்க பாருங்க. நல்லா கவனிங்க. ஆதியாகமம் யாத்திராகமத்துல இப்போ நான் சொன்னேன், ஆதியாகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் என்ன புஸ்தகம்? நியாயப்பிரமாணம், சட்ட புஸ்தகம். ஜோஷுவால இருந்து பிடிச்சி சரியா இங்க எஸ்தர் புஸ்தகம் வரைக்கும் என்ன புஸ்தகம்? வரலாற்று ஹிஸ்டரி புஸ்தகம். யோபு புஸ்தகத்திலிருந்து பிடிச்சி இங்க உன்னத பாட்டு வரைக்கும் சாங், ஞான பாட்டு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இருந்து பிடிச்சி மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசனம். 4 பகுதியா பிரிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? இது புரிஞ்சு இல்லைங்களா உங்களுக்கு? இப்ப இப்படி இருக்கும்போது ஹிஸ்டரி இப்படி வருது இல்லைங்களா? இங்க பாருங்க, இங்க தேசத்துக்கு வரைக்கும் வருது. உபாகம புஸ்தகம் எது வரைக்கும் வந்திருக்காங்க? இப்போ யோசுவா வந்து தேசத்துக்குள்ள வந்து பங்கிடுறது. நியாயாதிபதிகள் வராங்க இல்லைங்களா? மேஜரான 7 நியாயாதிபதிகள் நம்ம பார்த்தோம், நேத்து பார்த்தோம். 14 நியாயாதிபதிகள் அங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இங்க ரூத்து நியாயாதிபதிகளுக்குள்ள வர புஸ்தகம். சாமியேல் புஸ்தகத்துல இருந்தா ராஜாக்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இங்க தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. இங்க இது வரைக்கும் என்ன வருது? நியாயாதிபதிகள் காலம். சாமியேல் புஸ்தகத்துல இருந்து தொடங்கி 2 ராஜாக்கள் புஸ்தகம் வரைக்கும் சிறை இருப்புக்கு போறது முன்னாடி வரைக்கும் யார் முதல் ராஜா? யாரு? சவுல். சவுல்ல இருந்து பிடிச்சி இங்க என்ன 1 சாமுவேல் 2 சாமுவேல் வருது இல்லைங்களா? சவுல், தாவீது, சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் என்ன எவ்வளவு மாறிடுச்சு? 2ஆம் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க ராஜாக்கள் வருது இல்லைங்களா? இந்த ராஜாக்கள் காலத்துல 2 ராஜ்யமா பிளந்து அப்படியே 20 வராங்க. வந்த பின்னாடி இங்க வரைக்கும் வந்து நிக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல சிறையிருப்பு நடக்குது. இது என்னங்க? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமும் 2 நாளாகமும் புஸ்தகம். கவனிச்சுக்கோங்கலாம். அப்ப இது வரைக்கும் எங்க வந்து நின்றுச்சு? சிறையிருப்பு போற வரைக்கும் நிக்குது. கவனிச்சுக்கோங்கலாம். சிறையிருப்பு போற வரைக்கும் நிக்குது. எது வரைக்கும்? இங்க வரைக்கும். இப்ப இதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் கீழே அனுப்புறேன் பாருங்க. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இது எல்லாமே தனி வரலாறு கிடையாது. ஆல்ரெடி இது எல்லாமே எங்க வர வேண்டியது? ராஜாக்கள் காலத்திலே வர வேண்டியது. ஏன்னா இந்த யோபு வந்து ஆதியாகமத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன் யோபு இல்லைங்களா? இந்த சங்கீதம் யாரும் எழுதுனது? தாவீது ராஜாவும் மற்ற ஆட்களும் எழுதுனது. ப்ராவர்ப்ஸ் எழுதுனது, நீதிமொழிகளை எழுதுனது சாலமோன் எழுதினார். இங்க பிரசங்கி சாலமோன் எழுதினார். உன்னத பாட்டு சாலமோன் எழுதினார். அப்போ இது வரலாற்று ரீதியா இங்க இருக்கிறது கிடையாது, முன்பதாக இருக்கிறது. அட்டவணைக்கு இங்க கொடுத்திருக்கிறாங்க. அட்டவணைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது கீழே தீர்க்கதரிசன பாகங்கள் இருக்கு. தீர்க்கதரிசன பாகங்கள் நம்ம படிக்கும்போது தொடர்ச்சி அதுக்கப்புறம் வர்ற வரலாறா நினைக்க கூடாது. ஆல்ரெடி இதெல்லாம் எங்க இருக்கிறது? நான் தான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ராஜாக்கள் காலத்துல வர வேண்டியது. கவனிச்சுக்கோங்க நல்லா இல்லைங்களா? எரேமியா ராஜாக்கள் காலத்துல வர வேண்டியது இல்லைங்களா? லாமெண்டேஷன் அப்படின்னா என்னங்க? எரேமியாவுடைய புலம்பல், அதுவும் அங்க வர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எசேக்கியேல், தானியேல் தான் இந்த இடத்துல வர வேண்டியது, இதுக்கு சென்டர்ல. ஏன்னா பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு அப்புறம் 70 வருஷம் வருது இந்த இடம் இல்லையா? இந்த இடம் இவங்க நாலாகமத்துக்கு நடுவுல, எஸ்ராவுக்கும் நாலாகமத்துக்கு சென்டர்ல தான் இந்த எசேக்கியேலும் தானியேலும் இருக்க வேண்டியது ஹிஸ்டாரிக்கலி. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா இது 2 பேரும் இங்க 70 வருஷம் சிறையிருப்புக்கு அப்புறம் 70 வருஷம் கேப் வருது இல்லையா? இந்த இடத்துலதான் இந்த 2 தீர்க்கதரிசன புஸ்தகங்களும் எழுதப்படிச்சு. அந்த தீர்க்கதரிசிகள் 2 பேரும் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. வரலாறு புரியுதுங்களா உங்களுக்கு?
அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன், இது ரெண்டும் ஓசியா, யோவேல், ஆமோஸ் 3, ஒபதியா 4, யோனா 5, மீகா 6, நாகும் 7, ஆபக்குக் 8, சப்பனியா 9, ஆகாய் 9. இந்த 9 புஸ்தகங்களும் எங்க வர வேண்டியதுன்னா இதுக்கு முன்னாடி தான். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஏசாயா, எரேமியா, இந்த 2 புஸ்தகங்களும் இங்க இருக்கிற 9 புஸ்தகங்களும் எல்லாமே எங்க வர வேண்டியது? ராஜாக்கள் காலத்துல வர வேண்டியது. நான் அந்தந்த புஸ்தகங்கள் எடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, ஏசாயா திருக்குறள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம் தெரியும். அது ஏசாயா என்ன வருதுங்க? என்னங்க, உசியா, யோதாம், ஆகாஸ் ஆகியோருடைய நாட்கள்ல உரைத்த தீர்க்கதரிசனம். யூதாவின் ராஜாக்கள் ஆகிய உசியா, யோதாம், ஆகாஸ். நீங்க எடுத்து பாருங்க, அது பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 1, ஏசாயா 1:1 பாருங்க. ஏசாயா 1:1 யாரா ஒருத்தர் பாருங்க போதுமே. ஏசாயா 1:1. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்கள். அப்ப இது ராஜாக்கள் ஆகியனா எங்க வரணுங்க? ராஜாக்கள் காலத்துல வந்திருக்குது ஏசாயா, இல்லைங்களா? அப்ப எரேமியா புஸ்தகத்தை ஒருத்தர் அப்படியே எடுத்து பாருங்க. அப்படியே ஒருத்தர் எரேமியா எடுத்துக்கோங்க. இன்டெக்ஸ் பக்கம் எடுத்து எடுங்க, உங்களுக்கு புரியும். எரேமியா 1:1. பென்யமீன் தேசத்திலுள்ள ஆனதோத் ஊரிலிருந்து ஆசாரியர்கள் ஒருவனாகிய சில்கியாவின் குமாரன் எரேமியா. அது கீழே படிங்களா? ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. பாருங்க, இந்த எரேமியாவும் எங்க ஒரு ராஜாக்கள் காலத்துல வந்தது, இல்லைங்களா? அது கீழே பாருங்க, யோவேல் படிங்க. யோவேல் 1. யோவேல் 1. யோவேல் 1:1. பெத்வேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அது கீழே அதுல இல்லன்னு நினைக்கிறேன். அப்போ இது எல்லாமே பாத்தீங்களா, இந்த 9 இங்க இருந்து வருது பாருங்களேன். இந்த ஓசியாவில இருந்து தொடங்கி இந்த செஃபனியா வரைக்கும் இருக்கிற சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் இந்த மாதிரி கவனிங்க. நல்லா நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகங்களும் சிறையிருப்புக்கு முன்னாடியே இந்த ராஜாக்கள் காலத்திலே அவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகளா வாழ்ந்தவங்க. பாருங்க, இன்னொரு டயக்ராம் உங்களுக்கு காட்டுற பாருங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னொரு டயக்ராம் வச்சிருக்கிறேன். எதுக்கு காட்டுறேன்னா, இது ஒரு முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு அது அடுத்த முறை உங்களுக்கு புரியும். அங்க பாருங்க, தெரியுது பாருங்களேன். ராஜாக்கள் காலம். எந்த ராஜாக்கள் காலம்? ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த ராஜாக்கள்ல எந்த ராஜாவின் காலம்? இது பாருங்க, வடராஜ்யம். இது தென் ராஜ்யம். சரி, இது தென் ராஜ்யம், இது வடராஜ்யம். அப்படின்னா இது சாலமோனுடைய குமாரன் யூதாவுடைய ராஜ்ய காலம். அவர்கள் வாழ்ந்த காலம் இது. எத்தனை ராஜாக்கள் சொன்ன? 19 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வடராஜ்யம் அசீரியால சிறைப்பிடிக்கப்பட்டு போச்சு இல்லையா, அது 20 ராஜ்யம். புரியுதுங்களா? நான் ஆல்ரெடி நானே சொன்னது பாருங்க, இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ராஜ்யம் சவுல், தாவீது, சாலமோன் பின்னாடி 2ஆ டிவைட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? 2ஆ பிரிதா? தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்தை தான் யூதேயா அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு ராஜ்யம் தான் இஸ்ரேல் ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 ராஜாக்களும் வர்றத நேரத்துல தான் இங்க பாருங்களேன்,
ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதே சேம் காலகட்டத்துல இங்க வந்தவர் தான் ஏசாயா வந்திருக்காரா, யோவேல் வந்திருக்காரா, ஒபதியா வந்திருக்காரா, எலியா வந்திருக்காரா, அப்புறம் ஏசாயா மீகா வந்திருக்காரு இல்லைங்களா. அப்போ நாகும் வந்திருக்காரு, எங்கங்க தெற்கு ராஜ்யத்துல யூத ராஜ்யத்துல வந்திருக்காரு. எரேமியா வந்திருக்காரு, சப்பனியா வந்திருக்காரு, நாகும் வந்திருக்காரு. நீங்க அங்க பாக்குற எல்லா தீர்க்கதரிசிகளும் ராஜாக்கள் காலத்திலே வந்திருக்கிறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ எரேமியா வந்திருக்காரு. அதே போல வடக்கு ராஜ்யத்துல இந்த ராஜ்யத்திலயும் ராஜாக்கள் வந்திருக்காங்க. எலியா பாத்தீங்கன்னா வட ராஜ்யத்துல இருந்தவர், கீழ் ராஜ்யத்துல இருந்தவர் கிடையாது. எலியா, எலிசா, மிகாயா, அப்புறம் யோனா தீர்க்கதரிசி இருக்காரு இல்லையா, அவர் அதே காலகட்டத்துல வாழ்ந்தவர். எரபயாம் அப்படின்ற ராஜாவின் காலகட்டத்துல வாழ்ந்தவர். வட ராஜ்யத்துல 20 ராஜாக்கள் இருந்தாங்களே அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர். புரிஞ்சுங்களுக்கு? ஓசியா, நான் வாசிக்கிறேன், ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம், அவரும் இந்த காலத்துல வாழ்ந்தவர். ஆமோஸ், அவரும் இந்த காலத்துல வாழ்ந்தவர். எதுக்கு இது காட்டுறேன்னா இப்ப உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம திரும்ப அந்த லைனுக்கு போயிடலாம். இப்ப பாருங்க, இப்ப நான் ஆல்ரெடி போட்ட விஷயம் காட்டுறேன் பாருங்க. ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கிறது, யோசுவா புஸ்தகத்திலிருந்து ராஜாக்கள் வரைக்கும் ஹிஸ்டரி புக் வருது. 70 ஆண்டு சிறையிருப்பு வருது. அதுக்கப்புறம் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், நெகேமியா, இதோ தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் 70 வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டது இல்லைங்களா. இந்த இடத்துல பாருங்களேன், ஏசாயா, எரேமியா, ஓசியா, இந்த புஸ்தகங்கள்லாம் இந்த இடத்துல எழுதப்பட்டது எங்க ராஜாக்கள் காலத்துல. கரெக்டுங்களா? அங்க போட்டிருக்கா. அப்ப இந்த புலம்பல், எசேக்கியேல், தானியேல் எல்லாம் 70 வருஷம் நடுவுல எழுதப்படுது. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இந்த மேப் தான் இது. ஆகாய், சகரியா, மல்கியா, இதெல்லாம் எங்க எழுதப்பட்டுச்சு? சிறையிருப்புக்கு அப்புறம் எழுதப்பட்டுச்சு இல்லைங்களா. சங்கீத புஸ்தகம் சாமுவேல் காலத்துல எழுதப்பட்டுச்சு. யோபு ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டுச்சு. நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு ராஜாக்கள் காலத்துல எழுதப்பட்டுச்சு. இது பைபிள்ல டைம் லைன் மேப். நல்லா பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான், நான் கையில எக்ஸ்பிளைன் பண்ணா இப்ப மேப்பா இருக்கு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இப்ப இதை புரிஞ்சீங்கன்னா பைபிள்ல நீங்க வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம எந்த புஸ்தகத்தை பாக்குறோம்? ஆகாய பாக்குறோம். ஆகாய எங்க வந்திருக்கு? 70 வருஷம் சிறையிருப்புக்கு அப்புறம் எழுதப்பட்டது. சரியா எஸ்ரா காலகட்டத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கு. சிறையிருப்பு வந்த பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கு நாங்க காட்டியிருக்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் நியாயாதிபதிகள். சரி, நியாயாதிபதிகள் தேவையில்லை நமக்கு. இப்போ சிறையிருப்பு தான் திரும்ப காட்டுறேன். யூதா பாபிலோனால் சிறைபிடிக்கப்படுதல். நான் தான் சொன்னேன், முதல் முறை 606 இல்ல 605 வருஷங்கள் வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும். ரெண்டாவது முறை 597 இல்ல 598 ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. மூணாவது முறை 586 சொன்னா இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷம் கழிச்சு? 8 வருஷம் கழிச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு சொன்னேன். அப்ப 3 சிறையிருப்புகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வர்றது 3 முறை ஆயிருக்குது. அரசாணை, முதலாம் அரசாணை தான் நான் எத்தனை முறை எங்க வந்துச்சு சொன்னேன்? 536க்கும் 606க்கும் சென்டர்ல தான் 70 வருஷம் சிறையிருப்பு உள்ள இருந்திருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் 2வது முறை வராங்க ஜனங்க. ஃபர்ஸ்ட் முறையே எல்லாம் வந்துறது கிடையாது, 3 முறை வர்றாங்க. 2வது முறை வந்தது கிமு 458 வருஷத்துல. 536ல அரசாணை வந்தாலுமே, கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்தாலுமே, 20 வருஷம் முடிஞ்சாலுமே இன்னும் ஒரு கூட்டம் அங்கேயே இருக்குது வராம. நான் சொன்னேன் இல்லைங்களா, வராம. அதுல வந்து ஒரு 2வது கூட்டம் தான் யார் வருதுங்க? இங்க 458ல வராங்க. 3வது முறை 445ல வராங்க. 3வது முறை அரசாணை வருது. பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து திரும்ப ரிட்டர்ன் வர்றது. அது மேல சிறைபிடிக்கப்பட்டு போறது. கவனிச்சுக்கோங்களா. இது எதுக்கு 3வது முறை வராங்கன்றத நான் சொல்றேன்னா, 3வது முறை தான் தானியேல் 70 வாரத்துடைய தீர்க்க தரிசனத்தின் துவக்கம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் தெரியலீங்களா? தானியேல் 70 வாரம் மேஜரான ப்ராஃபஸி. இந்த காலத்துல நம்மளோட பொருத்தப்படுற தீர்க்க தரிசனம் அது. மெசியாவை குறிச்சு தீர்க்க தரிசனம் இல்லையா? அந்த 62 வாரங்களுக்கு 70 வாரங்கள் யூதர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 70 வருஷம் இல்லாம யூதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு திரும்ப 70 வார தீர்க்க தரிசனம். அப்போ அந்த 70 வார தீர்க்க தரிசனம் தான் 490 வருஷங்களா இருக்குது. அப்போ அதுக்கான தொடக்கம் தான் இந்த 445வது வருஷம். அப்படின்னா 3வது முறை திரும்ப தேசத்துக்கு வர்ற வருஷத்துல இருந்து 490 வருடங்கள் யூதர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய நேரம். எதுக்கு இது காட்டினாலும் இப்ப புரிஞ்சிச்சு பாருங்களேன். முதல் முறை அரசாணையை கொடுக்கறது கோரேஸ் தான் அரசாணையை தரார். 2வது முறை திரும்ப போங்க அப்படின்னு சொல்றது அர்த்தசஷ்டா 1. 3வது முறை வர்றது திரும்ப அர்த்தசஸ்திரா அப்படின்ற ராஜா. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் வந்து அந்த மேப் ஆல்ரெடி சொன்னது. இப்ப உங்களுக்கு புரியும். இப்ப இந்த நேரத்துல இருந்த நபர்கள் யார் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிறையிருப்புல தானியேல் வந்தவர் தான் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்தவர். அதுக்கப்புறம் எசேக்கியேல் 2வது டைம் வராரு சிறையிருப்பு. எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறீங்களா? அவரு. புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்ப திரும்ப நம்ம அங்க போயிடலாம், இதுக்கு போயிடலாம். கவனிச்சுக்கோங்க நல்லா. புஸ்தகத்தை பார்த்துட்டோம்.
சிறையிருப்பை பார்த்துட்டோம். அண்ட் தென் இந்த உள்ள வந்துடலாம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எதுக்காக இந்த புஸ்தகம் எங்க எழுதப்பட்டுச்சுன்ற அந்த ஹிஸ்டரி புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? சரி, இப்போ எழுதப்படுத்துடைய நோக்கம் என்ன? எந்த காலத்துல எழுதப்பட்டுச்சு? சிறையிருப்புக்கு அப்புறம் வந்து வராங்க. ஏறக்குறைய 15 வருஷம் என்ன கட்டப்படல, ஆலயம் கட்டப்படல. அதனால ஜனங்களை திரும்ப தட்டி எழுப்புறதுக்கு சொல்லப்படுற வார்த்தை தான் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம். 2 அதிகாரம் தான். ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. மேஜரான 4 முக்கியமான செய்திகள் இந்த புத்தகத்துல இருக்கு. எத்தனை புஸ்தகம், எத்தனை செய்தி இருக்கு? 4 செய்திகள். என்னன்னு சொல்ற பாருங்களேன். இதுக்கு என்ன நோக்கம் பாருங்க. இங்க மெயினான நோக்கம் 2. என்ன நோக்கம்? ஆலயம் திரும்ப கட்டப்படுறது. 2வது ஜனங்களின் மனம் திரும்புதல். தேசத்துக்குள்ள ஜனங்கள் வந்தாலுமே அப்படின்னா மெசேஜ் அவருக்குள்ள வந்தாலுமே இன்னும் ஜனங்கள் என்ன பண்ணலாங்க, சரியான மனம் மாற்றத்துக்குள்ள வரல, அதை திருப்புறதுக்கு. அதே போல திரும்ப வந்தவங்க 42,360 பேர் தான் திரும்ப வந்திருக்கிறாங்க. அதான் முன்னாடி ஆல்ரெடி சொன்னவங்களுக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த புஸ்தகத்துல இந்த 2 அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த 2 அதிகாரம் எத்தனை காலத்துல சொல்லப்படுச்சுன்னா 4 மாசம் தான். 4 மாசம் 4 செய்திகள். 2 நோக்கம் வேற. 4 செய்திகள் மட்டும் தான் சொல்றாரு தேவன் ஆகாய கொண்டு. இப்ப ஆகாய குறிச்சு சொல்லும் போது ஏறக்குறைய அவர் தீர்க்கதரிசன பாகத்துக்கு வரும்போது அவருக்கு 70 இருந்து 80 வயசா. எத்தனை வயசாங்க? இப்போ நிறைய பேர் ஒரு 20 வயசு 25 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டு என்ன பண்றோம், ஐயா ஊழியம் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க எல்லாரும். கொஞ்சம் ஏதோ ஒரு ஊழியத்து சின்ன பிரச்சனை பின்மாற்றத்துல போறதை பாக்குறோம். ஐயோ இது எனக்கு ஏஜ் வேற ஆயிப்போச்சு, இனிமேல் நான் இந்த ஊழியத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் ஏறக்குறைய 70 வருஷம் அவரு ஒருவேளை ஹிஸ்டாரியன் சொல்றாங்க, வரலாற்று நபர்கள் சொல்றாங்க, சிறையிருப்புல போன நபரா கூட இருந்திருக்கலாமா இவரு? புரியுதா உங்களுக்கு? சிறையிருப்புல போன நபரா கூட இருந்திருக்கலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அப்போ அவ்வளவு வயசான நபர் இவரு. தேவன் இவரை 70 இருந்து 80 வயசு அவருடைய வாழ்வின் முதிர் வயதுல இவரை தெரிந்து கொண்டு கூட்டு வந்து திருநெல்வேலியில சொல்ல வைக்கிறார். அப்போ தேவன் அவன் வாழ்க்கையில ஒரு மனுஷனை பயன்படுத்துறதுக்கு இந்த காலம் தான் அந்த காலம் தான் கிடையாது. எப்ப வேணாலும் எந்த காலத்துல வேணாலும் பெட்ல கடைசி மணி நேரத்துல பூமி விட்டு போற நேரத்தான் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். அதான் செய்தி. அப்ப இது புத்தகத்துடைய சிறப்புகளை குறித்து சொல்லிடுறேன் பாருங்க. சிறையிருப்புக்கு அப்புறம் பிறகு வந்தவர் முதல் தேவனுடைய வார்த்தை தான். 70 வருஷம் அவங்களுக்கு என்ன இல்ல தேவனுடைய வார்த்தை இல்லை. அப்ப தேவன் எப்பொழுதுமே யாரை கொண்டு பேசுறதா பாக்குற? யூதர்களிடத்திலே யாரை கொண்டு பேசுறது? 3 விஷயங்கள் தான் தேவன் பேசுற வழி. 1 தீர்க்கதரிசனம், 2 ஊரீம் தும்மீம். கரெக்டுங்களா? தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, மெசேஜ் படிச்சிருக்கீங்களா இல்லைங்களா? தேவன் பேசுகிற வழிகள் 3 வழி. 1 தீர்க்கதரிசி, 2வது ஊரீம் தும்மீம், 3வது சொப்பனம். தேவன் பேசணும்னா ஊரீம் தும்மீம்னா என்ன? ஏபோத் இருக்கும், ஆசரிப்பு கூடாரத்துல ஏபோத் இருக்கும். தீர்க்கதரிசி இல்லாத காலத்துல ஜனங்கள் ஏதாவது தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா ஏபோத், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல ஏபோத் இருக்கும். அந்த ஏபோத்துல மார்பதக்கம் இருக்கும், அங்க 2 கற்கள் இருக்கும். ஊரீம் தும்மீம் 2 கற்கள் இருக்கும். அப்ப இவங்க போய் தேவனுடைய சித்தத்தை அறியணும்னு சொன்னா இவங்க செய்ய வேண்டிய வேலையை அங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது தேவன் அந்த அனுமதி கொடுக்கும்போது அந்த லைட் அந்த கற்கள் என்ன பண்ணுங்க? ஒளியை எழுப்பும். அதான் ஊரீம் தும்மீம். தேவன் பேசுற வழி அது 2வது வழி. 3வது வழி சொப்பனத்தின் மூலமா தேவன் பேசுவார். இதுதான் தேவன் பேசுற வழிகள். அப்ப 70 வருஷம் கழிச்சு அந்த ஜனங்களோட தேவன் ஐக்கியப்படவே இல்லை, தேசத்துக்குள்ள வந்துட்டாரு. அப்ப முதல் முறையா தேவன் யார் மூலமா பேசுறாருன்னா யார் மூலமா பேசுறாரு? அப்போ இந்த ஆகாய் சரியா இந்த கால செய்தியாளர் அடையாளப்படுத்தலாமா? அப்ப 7 சபை காலமா தேவன் என்ன பண்ணல? சபையோட கூட இப்போ தேவன் என்ன பண்றாரு? இந்த தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் தீர்க்கதரிசிக்கு ஜனங்களை திரும்பவும் வழி கொண்டு வரைக்கிறார். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இதுதான் முதல்ல. 2வது என்னங்க? 2ஆம் சிறிய புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல இதுதான். முதல் சின்ன புஸ்தகம் எது தெரியுமா? உபதியா. பார்த்தோமா இல்லைங்களா? உபதியா யாருக்கு எழுதப்பட்டுச்சு? யாரை குறிச்சு தீர்க்க தரிசனம் அது அப்படின்னா ஏதோமியரை பத்தி. பார்த்தோமா இல்லைங்களா? ஏதோம் தேசத்தை குறிச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுது. இது 2வது பழைய ஏற்பாட்டுல இருக்கிற 2வது சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். 3வது இதுல இருக்குது 29 முறை கர்த்தருடைய வார்த்தை, தேவன் வார்த்தையை சொல்றார் அப்படின்ற வகையில இருக்குது. 29 டைம் இருக்கு. மொத்தமே 38 வசனம் தான். அதுல 29 டைம் ஏறக்குறைய கர்த்தருடைய வார்த்தை வருகிறது அப்படின்ற லெவல்ல அந்த டோன்ல இது பேசுது. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் 4வது கிறிஸ்துவின் முதல் வருகை, 2வது வருகை. 2 சொல்லுது. 2 அதிகாரம். 2 அதிகாரத்துல கிரைஸ்டுடைய ஃபர்ஸ்ட் கமிங், செகண்ட் கமிங் 2த்தையும் சொல்லுது. அவ்வளவு மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிற புத்தகம் தான் இது. அடுத்தது பாருங்க, புதிய ஏற்பாட்டுடைய நிறைவேற்றம். இந்த புஸ்தகத்துல இருக்கிற நிறைவேற்றம், புதிய ஏற்பாடு நிறைவேற்றம் என்னன்னு சொன்னா எங்க பாருங்க, இந்த 1வது அதிகாரம், சரி 2வது வசனம் இருக்கு. 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன், ஒருத்தர் வாசிங்களேன். 1வது அதிகாரம் ஆகாய் 1:2.
இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். அப்போ இது ஒரு வகையில நிறைவேற்றும். ஆலயத்தை கட்டுறதுன்றது ஒரு வகையில என்னவா இருக்குது? தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுமா இல்லைங்களா? அது யாருன்னா இந்த ஆலயம் கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா 6 to 9 வாசிங்க சொன்னா அங்க ஒரு பகுதி இருக்கும். 6 to 9 அதே அதிகாரத்துல 6 to 9 சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகவில்லை. அப்ப இது என்னன்னு சொன்னா தேசங்கள் மீது வர்ற நியாய தீர்ப்பை இந்த வசனம் சொல்லுது. ஒட்டுமொத்தமா அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதையும் சொல்லுது. அதுக்கப்புறம் பின்காலத்துல வர்ற ஃபெமைனா நியாய தீர்ப்பை சொல்லுது. அடுத்தது பரிபூரணம் அடையவில்லை. 22 23 வசனம் 22 23 இரண்டாம் அதிகாரம். ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பெலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்கள் அப்படின்னா தேசங்கள்லாம் விழுந்து போகும். அப்படின்னா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மலையிலிருந்து உருண்டு வந்த கல் என்ன பண்ண போகுது? எல்லா ராஜ்யங்களையும். அப்ப அதை குறிச்சு சொல்ற தீர்க்கதரிசனம் இங்க இருக்குது. அதை குறிச்சு அதுக்கப்புறம் 2 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்கள். இல்ல அங்க இரண்டாவது இன்னொரு வசனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லலாம்? இன்னொரு முறை வானத்தை பூமி அசைய பண்ணுவேன்ற பாட்டு இருக்கு பாருங்க. அங்க ஒரு பகுதி இருக்கு. கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் அதுதான் என்ன போகுது? பூமி மேல தேர்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு வந்து பூமி திரும்ப சுத்திகரிக்கப்பட போகுது. வானம் பூமியை தேவன் திரும்ப என்ன பண்ணுவாரு? அசைய பண்ணுவார். ஒரு முறை எங்க நோவா காலத்துல அசைஞ்சு எகைன் திரும்ப அசைய போறாருன்னு சொல்லி சின்ன தீர்க்கதரிசி அப்படின்னு நாம் நினைக்கிற நபருக்குள்ள வச்சு இந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. எத்தனை வருஷம் முடி? ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்பதாக 2வது முறை வானத்தை பூமி அசைய பண்ணுவேன். இந்த பகுதியை தான் எபிரேயர் தீர்க்கதரிசனத்துல எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியவன் ஆகிய பவுல் சொல்றாரு. எங்க 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல எபிரேயர்ல சொல்றாரு, இன்னொரு முறை அசையாதவைகள் அசையும்படிக்கு நான் இன்னொரு முறை வானத்தை பூமி அசைய பண்ணுவேன். அது எந்த காலத்துல நடக்க இருக்கிறது? இந்த காலத்துல நடக்குது. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக பூமி திரும்ப என்ன பண்ணுவது? கோப கலசங்களுக்குள்ள அசையப்பட போகுது. அப்ப பூமியின் ராஜ்யங்கள்லாம் உடைய போகுது. நேபுகாத்நேச்சர் கண்ட போர்ச்சிலையானது உடைஞ்சி அந்த கல் ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்தை ஆயரோட அரசாட்சிக்குள்ளதான் புதிய ஆலயம் ஸ்தாபிக்க இருக்க போகுதுன்றத சொல்றாரு. அப்ப இந்த புத்தகத்துடைய நோக்கமே ஒரு பிசிக்கலான ஒரு மாம்ச ரீதியான ஆலயம் கட்டப்படுறது. ஆனா இதுக்கு பின்னாடி சொல்ற தீர்க்கதரிசனம் நிஜமா உண்மையான ஒரு ஆலயம் ஸ்தாபிக்கப்பட போது. அது ஆயரோட அரசாட்சிக்குள்ள இருக்க போது. அதுக்கு முன்பதாக இந்த தேசங்கள்லாம் விழப்போது, ராஜ்யங்களை விழப்போது, அந்த தலையிலிருந்து உருண்டு வர கல் வரப்போகுதுன்றதை குறித்து சொல்லப்படுற தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் பாருங்க. அடுத்தது இதுல முக்கியமான நபர்கள் யாருன்னா செருபாபேல். செருபாபேலை குறிச்சு சொல்லும் போது புதிய ஏற்பாட்டுல மேஜரா 2 ஜீனியாலஜிஸ் இருக்கு. ஜீனியாலஜி என்னங்க? வம்ச வரலாறு. ஜீன் அப்படின்னா தெரியுமா? சந்ததி. ஜீன் என்னங்க? ஜீன் செக் பண்ண சந்ததி. அப்ப கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு அட்டவணை மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. இந்த 2 அதிகாரத்திலையும் ஒன்று தாவீது வரைக்கும் கரெக்டா வந்து தாவீதுல இருந்து சாலமோன் சாலமோன் பக்கம் ஒரு சந்ததி போவோம். தாவீதுடைய குமாரன் நாத்தான் பக்கம் ஒரு சந்ததி போவோம். கவனிங்க நல்லா. ஒரு பக்கம் எப்படி போவாங்க? தாவீதுடைய குமாரன் நாத்தான் சைடுல இருந்து ஒரு சந்ததி வந்து யோசேப்பு வரைக்கும் வரும். இன்னொரு சைடு யார் பக்கம் வருங்க? சாலமோன் பக்கம் வந்து மரியாள் பக்கம். 2 பேரும் தாவீது வம்சத்துல வந்தவங்க தான். இப்படி வரும்போது 2 வம்சத்திலையும் யார் காமனா வர்றதுன்னு சொன்னா செருபாபேல் ஒருவர். புரியுதுங்களா? இப்படி பிரிஞ்சு திரும்ப சேர்றது. சாலமோன்ல பிரிஞ்சு செருபாபேல்ல என்ன பண்ண திரும்ப சேருது. அதுதான் இங்க சொல்லப்படுது. செருபாபேல் மத்தேயு 1லயும் இருக்குது. அப்போ அடுத்த அதிகாரங்களுக்கு விஷயத்துக்குள்ள நான் போயிடுறேன் பாருங்க. இந்த 4 செய்திகள் இருக்குது. எத்தனை செய்திகள் இருக்கு? 4 செய்திகள் இருக்கு. என்ன பாருங்க? முதல் செய்தி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. ராஜாவாகிய தரியு அந்த 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகாயம் தீர்க்கதரிசி மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. அப்ப இந்த செய்தி வந்து முதல் செய்தி 2 பேருக்கு, நபர்களுக்கு 2 பேருக்கு வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? செருபாபேலுக்கும் யோசுவா. செருபாபேல் என்றது தலைவர், கவர்னர், லீடருக்கு வருது. யோசுவான்றது ஆசாரியன். இந்த யோசுவா ஆசாரியன்னா அந்த யோசுவா கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கூடாது. எந்த யோசுவா? மோசே காலத்துல வந்தார் பாருங்க, அவர் கிடையாது. நம்ம மைண்ட் அங்க போயிடக்கூடாது. இது எங்கன்னு சொன்னா சிறையிருப்புக்கு அப்புறம் வந்தவங்கள யோசுவான்ற ஒரு ஆசாரியன் இருந்தார்.
லேவி கோத்திரத்துல ஆசாரி லேவி கோத்திரத்துல வந்தவர். ஆசாரியின் வேலை என்ன? ஜனங்களுக்கு வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பலி செலுத்துறதான நபர் இவர். அப்போ இந்த ரெண்டு நபருக்கு ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை வருது. அது முதல் செய்தி வருது. அப்ப முதல் செய்தி இந்த யோசுவாவை தான் நீங்க சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்க. இந்த 4ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்களா இல்லீங்களா? என்ன பாப்பீங்க? அந்த 7 பொன்குத்துவிளக்கு குறிச்சி தர்சனம் பாப்பீங்க. வலது பக்கமும் இடது புறமும் ஒரு ஒலிவ மலை இருக்கு, ஒலிவ எண்ணெய் வருது அந்த கொத்து விளக்குன்னு சொல்லி பாப்பீங்க. அதுல என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த இயேசு ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டவராக இருப்பார். நீ படிச்சீங்க சொன்னா புரிஞ்சுங்களா? அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? இந்த யோசுவாவுக்கு விரோதமா என்ன பண்றது? அக்யூசேஷன் என்ன சொல்றது? அக்யூசேஷன் மீன் அபராதத்தை சொல்றதுக்கு நிறுத்துவான் பிசாசு நின்னு சொல்லுவான். அப்போ இப்ப தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தூதன் சொல்லி இவனுடைய உடைய மாற்றுங்க, அவனுடைய தலைப்பாகையை மாற்றுங்க. அந்த இடத்துலயே சகரியாவும் ஆகாயம் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்கன்றதுனால இந்த நபரை குறிச்சு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. பெருசா நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அப்ப இது எழுதப்பட்டது பாத்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி தான் இந்த திருவசனம் வருது. அப்படின்னா எல்லூல் மாதம் 1ஆம் தேதி. நான் என்ன சொன்னேன்? 2ஆம் வருஷம் 6ஆம் மாசம் 1 தேதி. புரிதுங்களா உங்களுக்கு? ராஜாவாகிய தரியு ஆண்ட 2ஆம் வருஷம், டாரியஸ் உடைய 2ஆம் வருஷம் 6ஆம் மாசம் 1 தேதி. அது இந்த நம்ம கேலண்டர்ல ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதியா? ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி வருது. அப்ப அங்க அதோட நோக்கம் என்னன்னா, ஆலயத்தை கட்டுறதுக்கு தலைவர்களை ரெடி பண்ணும். அப்பதான் தலைவர்கள் யாரை ரெடி பண்ணுவாங்க? ஆட்களை ரெடி பண்ணுவாங்க. தலைவர்கள் இல்லாம, நல்ல தலைவர் இல்லாம நல்ல ஒரு சபையோ நல்ல ஒரு இதோ என்ன பண்ணாது, உருவாவாது. புரியுதுங்களா? தலைவர் இல்லாத இடத்துல சபை மந்தை உடைந்து போகும். அதான் வசனம் சொல்றது, மேய்ப்பனை வெட்டுவே மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு போகும் சொல்லி. அப்ப தேவன் என்ன பண்றாரு? நல்ல தலைவர்களை ரெடி பண்றாரு. அப்ப அதுதான் அப்போ தீர்க்கதரிசி கடிந்து கொள்ளுதல். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? தேசத்துக்குள்ள வந்தீங்க, 2 வருஷம் வேகமா ஆலயத்தை கட்டுறதுக்கு அஸ்திபாரத்தை போட்டீங்க, திடீர்னு எதிர்ப்பு வந்தோடனே ஸ்டாப் ஆயிட்டு உங்க வீடுகளை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஆகாய தீர்க்கதரிசி இவங்க 2 பேரும் கடிந்து கொள்றாரு. இவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு வர்றாங்க. அதாவது அப்போ அதுதான் முதல் செய்தி. 2வது செய்தி, அதுல 7ஆவது மாதம் 21ஆம் தேதியில வருது. எத்தனை வருதுங்க? 7ஆம் மாதம் 21ஆம் தேதி. யூத புஸ்தகத்தின்படி 7வது மாதம்ன்றது அக்டோபர் மாசம் 17ஆம் தேதி. அப்ப எத்தனை மாசம் கழிச்சு 2வது செய்தி வந்திருக்கு? ஆகஸ்ட் 29, அக்டோபர் 7ஆம் தேதி. அப்போ 2 மாசம் கழிச்சு ஒரு செய்தி, அடுத்த செய்தி வந்திருக்கு. ஒரே மனுஷன், கவனிச்சுக்கோங்க நல்லா. அப்ப அதோடைய விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்க ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டு கட்டிட்டே இருக்கிறாங்க. கட்டிட்டே இருக்கும்போது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். ஊழியத்துல ஒரு விஷயம் நடக்கும். ஊழியத்தை இப்படி செஞ்சுட்டே போயிட்டு இருக்கோம். ஒரு புது நபர் ஊழியத்தை செஞ்சுட்டே போயிட்டு இருக்கும்போது சீனியர்ஸுடைய தொல்லை தாங்க முடியாது. சீனியர்ஸுடைய தொல்லை என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நாங்கெல்லாம் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணுவோம், நாங்கெல்லாம் அப்ப இப்படி தெரியுமா, நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? என்ன பேசுவாங்க? பழைய காரியங்களை பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இனி கூட உலகத்துல அதுக்கு ஒரு அர்த்தம் வந்திருக்கு, பூமர்னு சொல்லிட்டு. என்ன பேசுறதுங்க? இப்ப என்ன பண்ற அப்படின்றது இல்ல, பழைய விஷயத்தையே பேசுறது. இப்ப இவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களே, ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது பழைய அஸ்திபாரம் பேட்டர்ன் இருக்கு. இப்ப இடிச்சிருவாங்க, என்ன இருக்காங்க அந்த இடத்துலதான் திரும்ப இருக்கு. அது கட்டும் போது இப்ப இருக்கிறது சாலமோன் கட்டினாரு. ஏறக்குறைய 4000 டன் தங்கத்தை வச்சு அந்த தேவாலயத்தை கட்டினாரு. அவ்வளவு பெருசு. அது இடிக்கப்பட்டு போச்சு. இப்ப அஸ்திபாரம் இந்த புது ஆலயம் கட்டும் போது எப்படி இருக்குது? அடிமையெல்லாம் எப்படி கட்டுவாங்க? எவ்வளவு கட்டுவாங்க? புரியுதுங்களா? சின்னதான் கட்டுவாங்க. இதை பார்த்துட்டு அங்க வயசானவங்க இருக்கிறாங்க, அந்த ஆலயத்தை பார்த்தா அவங்க என்ன, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் அப்படி இப்படி. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கதை என்ன பண்றாங்க அவங்க சொல்லும் போது இந்த புது நபர்களுக்கு என்ன ஆகும்? அந்த நடந்தது பிசாசு தான் எப்பவுமே ஒரு நபர் எடுத்து ஒரு ஊழியத்தை ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்ய வரும்போது, புதுசா வரும்போது தவறுகள் இருக்கும், அந்த நபர்களோட தவறு இருக்கும். ஆனா இவங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏதோ யூத்ல உத்தமன மாதிரியும் நல்லவன எதுவுமே தெரியாத மாதிரி யூத்ஸ் என்ன பண்றது? குறை சொல்றது. நீங்க எல்லாம் அப்படி பண்ணி, நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, நாங்களாம் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். பின்னாடி போய் பார்த்தா தெரியும் இவங்களுக்கு தெரியல, நம்ம டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போக முடியாது, அவங்க யூத் காலத்தை வாழ முடியாது, பார்க்க முடியாதுன்ற காரணத்துல பேச, தைரியத்துல பேசுறது. புரிதுங்களா உங்களுக்கு? என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். இல்லங்க பண்ணுங்க, இதை தவறு, இது மாத்திக்க, இதை மாத்திக்கணும். இப்போ தேவன் இதை பாக்குறாரு. இந்த ஆவி செயல்படுது. எங்க செயல்படுது? அந்த இடத்துல செயல்படும் போது தேவன் சொல்றாரு, நீங்க இந்த ஆலயத்தை பாத்தீங்கல்ல, முந்தின ஆலயத்தை பாத்தீங்கல்ல, கவலைப்படாதீங்க,
முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த ஆலயத்தின் மகிமை வேறா இருக்கும். இப்போ இது 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 இப்படியே சபை காலத்துக்கு பொறுத்துறேன். எப்படி இப்போ ஒரு சபை கட்டப்படுறது, ஆவிக்குரிய மனவாட்டி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறா. முந்தின ஆலயம் ஒண்ணு ஆலயம் இருந்துச்சு, எது? ஆதி பெந்தகோஸ்தே. அது இப்ப அதுதான் நிறைய பேர் பேசுறாங்க. அது மாதிரி வல்லம் வரல பிறகு, இது மாதிரி வல்லம் வர பிறகு தேவன் அங்க இறங்கிட்டாரு பிறகு, அடிச்சிட்டாரு குத்திட்டாரு அப்படின்றது. இங்க இருக்கிற சபை என்ன பண்றதுல வேல்யூவா பேசுறதே கிடையாது. ஒரு இனிஷியேட்டிவ் வந்திருக்குது. ஒரு திரும்பவும் 7 சபை காலமா தேவன் சோசன் பிளேஸ் இல்லாம சபை உடைக்கப்பட்டு போகும்போது தேவன் ஒரு தொடக்கத்தை கொண்டு வந்து, தீர்க்கதரிசியை கொண்டு வந்து திரும்பவும் மனவாட்டியாகிய சரீரம் கட்டப்பட்டு கொண்டு வரும்போது அந்த பழைய காரியத்தையே பெருமையா பேசுறது. புரியுதுங்களா? அப்ப தேவன் என்ன சொல்றாரு, இங்க என்ன செய்தி சொல்றாருன்னா, கவலைப்படாத, அதை காட்டில இது மகிமையா இருக்கும். ஆதி பெந்தகோஸ்தேவை காட்டில இது மகிமையா இருக்கும். அதான் இந்த செய்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும். அப்ப கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட்டும் போது ஒரு பிரச்சனை, கட்டுறதுக்கு முன்னாடி பிரச்சனை, கட்டும் போது யாரால? பழைய ஆளுங்க. இங்க பிரச்சனையே அதுதான். நான் பழைய ஆளுங்களால தான் பிரச்சனை, புது ஆளுங்களால பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் மூளை எல்லாம் என்ன இருக்குங்க, நல்லா கேட்டு லோட் ஆயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? எதுக்குமே அசர மாட்டாங்க. எவ்வளவு அடிச்சாலும் அது அசராது. அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும் அது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவங்களும் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, தேவன் இந்த இடத்துல ஒரு செய்தியை கொடுக்குறாரு. என்ன செய்தியை கொடுக்குறாரு? கவலைப்படாத, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை வேற இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ரைடை காட்டிலும் செகண்ட் ரைட். இப்ப நம்ம என்னன்னா, தீர்க்கதரிசி எப்படி இருந்தா தெரியுமா, அவர் 7 முறை உலகத்தை சுத்தி வந்தார் தெரியுமா, ஒருத்தர் அந்த அற்புதத்தை செய்ய முடியுமா, இதெல்லாம் பேசக்கூடாது. புரியுதுங்களா? நான் ஒரு என்ன பண்றோம், அஸ்திபாரத்தை போட்டு கட்டி இருக்கிறோம். ஒரு நாள் தேவனோட மகிமை என்ன பண்ணுங்க, டைனாமிக் பவர் இறங்கி வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? 3வது பாருங்க, தரிவின் 2வது வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதி. அப்படின்னா டிசம்பர் மாதத்துல 2 மெசேஜ் வந்துருது. டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி, அக்டோபருக்கு அப்புறம் 2 மாசம், 2 மாசத்துக்கு அப்புறம் வந்துச்சு. மொத்தம் 4 மாசம் தான் தீர்க்க தரிசனம். ஃபர்ஸ்ட் மாசம் வருது, 2வது மாசம் வருது, 4வது மாசம் வருது. 4வது மாசத்துல 2 தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அது என்ன? 3வது தீர்க்க தரிசனம் என்னங்க, ஆசீர்வாதத்துடன் கூடிய பரிசுத்தம் பெற அழைப்பு. அந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டிட்டான். கவனிச்சுக்கோங்க, சபையை கட்டிட்டாங்க. இப்போ இவங்க பரிசுத்தம் இல்ல. இதுக்குள்ள நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்திலையும் படிச்சீங்களா இல்லைங்களா? இப்போ ஒரு மனுஷன் வந்து பரிசுத்த மாம்சத்தை எடுத்து போய் ஒரு பொருளை தொடும் போது பரிசுத்தம் ஆமான்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. படிச்சீங்க, கேட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்தம் ஆகாது அப்படின்றாங்க. இல்ல ஒரு தீட்டுப்பட்ட ஒரு பொருளை தொடும் போது அது அசுத்தம் ஆகுமான்னு கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? தீட்டுப்படும். பாருங்க, பிரச்சனையே தான். எப்பொழுதுமே பரிசுத்தம், ஒரு மனுஷன் பரிசுத்தமானா அந்த பரிசுத்தம் இன்னொரு நம்பருக்கு பரவாது. ஆனா பாவம் இன்னொரு நம்பருக்கு பரவும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னா தகப்பன் வந்து நல்ல ஒரு செய்தியில இருக்கிறாருன்னா பையன் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நபர் தனிப்பட்ட விதத்துல தேவனோட கூட ஐக்கியப்படணும். ஆனா தகப்பன் அவிசுவாசியாவையோ இல்ல பாவத்தின் தந்தைகள் இருந்தா தானா பிள்ளைக்கு வந்துடும். அதான் செய்தி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெல்த்தா இருக்கிறீங்க, ஸ்ட்ரென்த்தா இருக்கிறீங்க. உங்க ஸ்ட்ரென்த்ல உங்க பக்கத்துல வந்து நோஞ்சான கொண்டாந்து வச்சா உங்க ஸ்ட்ரென்த் அவனுக்கு போயிடாது. உங்களுக்கு ஒரு கிருமியின் தொற்று இருக்குது, பக்கத்துல இன்னொரு நபர் கொண்டாந்து வச்சா போயிடும். இதான் செய்தி. உங்களுக்கு அப்ப என்ன சொல்ல வராரு? நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க ஆலயத்தை கட்டிட்டீங்க, ஆனா நீங்க என்னவா இல்ல, இப்ப பரிசுத்தமா இல்ல. பாவத்தின் கேடு உண்டாக்கும் விளைவு. பாவம் என்ன விளைவை கொண்டு பண்ணும்? பரிசுத்தம் தனிப்பட்ட விதத்துல ஒரு நபருக்கு வரணும், தேவனோட ஐக்கியப்பட்டு வரணும். ஆனா பாவம் என்ன பண்ணும்? தானா பரவுன்றதுதான் இந்த செய்தி. 4வது பாருங்க, 4வது செய்தி 24ஆம் தேதியில, 18ஆம் தேதி ஒரு செய்தி வருது. மேல பாக்குறோமா? 24ஆம் தேதியில ஒரு செய்தி வருது. 24ஆம் தேதியில காலையில ஒரு செய்தி, ஈவினிங் செய்தி வருது. காலையில வர செய்தி என்ன பண்ணுங்க, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும். பரிசுத்தம் பரவாது, ஒரு மனுஷனும் பரிசுத்தமாகணும். பாவம் பரவும், அசுத்தம் பரவும் அப்படின்றது. இது எல்லாத்தையும் நியாய பிரமாணத்திலிருந்து எடுத்து ஆகாய் காட்டுறாரு ஜனங்கள். நியாய பிரமாணத்துல இருக்குது இல்லையா? இப்ப என்ன சொல்றது? அதாவது அடிக்கப்பட்ட பரிசுத்த மாம்சம் எங்க இருக்கு? பலியில இருக்குது. நியாய பிரமாண பலியில இருந்துச்சு இல்லையா? அந்த மாம்சத்தை ஆசாரியனுக்கு கொண்டு போகும்போது அது பரிசுத்தமாவாதுன்னு சொல்லி ஜனங்கிட்ட பேசினா அதை பத்தி அந்த நாலேஜ் யாருக்கு இருக்கணும்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், மூன்றாவது எழுப்புனா என்ன பண்ணுறதுன்னு கேட்கறேன்னா, மூன்றாவது எழுப்பை பத்தி உங்களுக்கு தெரியாதான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப டினாமினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மாதிரி நியாய பிரமாணத்துல இருக்கிற விஷயத்தை வச்சு இவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது 2வது பாருங்க, 24ஆம் தேதி 1000 தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்லுது பாருங்க, தேசங்கள் நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. 2வது முறை நான் என்ன பண்ணுவேன், செருபாபேலுடைய முக்கியத்துவம் என்ன,
அப்போ நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னா செருபாபேல் எதுக்கு அடையாளமா இருக்கு சொன்னா காலத்தின் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. எப்பவுமே ஒண்ணு ஒரு வேதத்துல இருக்கிற ஒரு மனுஷனை 3 பேர் தான் பொருத்த முடியும். எப்ப ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவுமே 3 நபருக்கு தான் பொருத்த முடியும். ஒண்ணு மணவாட்டிக்கு, இல்லைன்னா மணவாளனுக்கு, இல்லைன்னா பிசாசுக்கு. பைபிள்ல இது பேட்டர்ன் எப்போ மறந்துடாதீங்க, இந்த 3 நபருக்கு தான் பொருத்த முடியும். அப்ப எப்படி செய்தியாளன் பொறுத்துறீங்கன்னா செய்தியாளன் மணவாட்டியில ஒரு பாகமா இருக்கிறதுனால செய்தியாளன் பொருத்தி நம்ம பாக்குறோம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இங்க செருபாபேல் முத்திரை முகமா வைப்பேன்றது இது யாரு? ஒண்ணு கிறிஸ்துவ குறிக்குது, இன்னொன்னு சபையை குறிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப சபை தான் கிறிஸ்துடைய முத்திரை மோதிரமா இருக்கிற அதிகாரத்தின் ஆளுகையை கொண்டு வரவர்களா இருக்கிறார். அப்போ இது என்ன? எது? கிறிஸ்லேவ மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 18 காலையில 1, ஈவினிங் 1, அக்டோபர் 14ஆம் தேதி 1, ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் தான் ஃபர்ஸ்ட், ஆமா ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி முடிஞ்சிடுச்சு. எத்தனை வருஷங்க? 80 வயசுல வந்தாரு, 4ஆம் மாசம் திருதர்சனம் சொல்லி முடிச்சிட்டாரு, அவர் லைஃப் முடிஞ்சிச்சு. இதுதான் ஆகாய் திருதர்சன புஸ்தகத்துடைய செய்தி சுருக்கமான வரலாறு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சா இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எகைன் தயவு செஞ்சு பைபிள்னு சொல்லி அப்படியே விட்டாதீங்க. வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த திரும்பவும் நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. உங்களுக்கு வேணும்ன்றவங்களுக்கு இந்த நான் நோட்ஸை வந்து அட்டாச் பண்றேன். வேணும்ன்றவங்களுக்கு நம்ம எல்லாம் எழுதி நிற்கலாமா? எழுதி நின்று நம்ம செய்தியை பார்க்கலாம். நம்ம எழுதி நிற்கலாம்.